அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூன் 10ஆம் தேதியன்று கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்துல வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய சாதகமான நிலை ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்புல இன்றும் நாளையும் தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல மட்டும் லேசான முதல் மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு, இடி மின்னுடன் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் நீடிக்கும் எனவும், தொடர்ச்சியாக வரக்கூடிய 14ஆம் தேதி வரும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக வரக்கூடிய 10ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் தரைக்காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக 12ஆம் தேதி வட மாவட்டங்களில் நிலவக்கூடிய அந்த கனமழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மாறுபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 12ஆம் தேதி வாக்குல கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக வரக்கூடிய 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு பருவமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மீது தீவிரமடைவதற்கான வாய்ப்பும், குறிப்பா கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பாக தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை தொடக்க காலகட்டத்தில் நமக்கு மழை பருவமழை என்பது தீவிரமாக இருந்தது. தற்பொழுது மீண்டும் அந்த பருவமழை தீவிரமடையக்கூடிய ஒரு சாதகமான நிலை ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வெப்பத்தினுடைய தாக்கத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும், நாளை தினம் 38 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் அந்த அதிகபட்ச வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இன்றும் நாளும் சென்னையில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.